Good evening, students. Last class we have seen price, market, cost, and revenue. Now we are going to see equilibrium. What is equilibrium? Equilibrium is a state in which market, supply and demand balance each other, and as a result price become stable. It is called equilibrium. There are two types of equilibrium. First one, stable equilibrium. Then second one, particular equilibrium and general equilibrium. First one, stable equilibrium. அதாவது ஈக்குலிபிரியம்னா சமநிலை. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஸ்டெபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்றாங்க. நிலையான சமநிலை அப்படின்றத வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஸர் ஸ்டிக்லர் ஸ்டேட்ஸ் தட் ஈக்குலிபிரியம் இஸ் a position from which there is no net tendency to move. அதாவது சமநிலை என்பது மாற்றமில்லா நிலை அடைவது என்று ஸ்டிக்லர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இட்ஸ் பேலன்ஸ் இஸ் ரெஃபர் டு ஆஸ் ஈக்குலிபிரியம். கன்சூமர் ஈக்குலிபிரியம் அக்யூர் வென் ஹி கெட் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபிகேஷன். அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உற்பத்தியாளர்கள் உச்ச லாபம் பெறுகின்ற போது சமநிலை அடைகிறார். தென் நெக்ஸ்ட்டு, the equilibrium of the producer occur when he gets maximum profit. Then a resource is in equilibrium when it gets fully employed and gets in maximum payment. அதுக்கடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, உற்பத்தி காரணிகள் முழுவதும் வேலை வாய்ப்பையும் உச்ச வெகுமதியும் பெறும்போது சமநிலை அடைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, வேர் ஸ்டாட்டிக்ஸ் ஈக்குலிபிரியம் இஸ் பேஸ்டு ஆன் கிவன் அண்ட் கன்ஸ்டன்ட் ப்ரைஸ், குவான்டிட்டி, இன்கம், டெக்னாலஜி, பாப்புலேஷன் எக்ஸெட்ரா. அதாவது நிலையான சமநிலை என்பது நிலையான வேலை, அளவு, வருமானம், தொழில்நுட்பம், மக்கள் தொகை போன்ற அடிப்படையாக கொண்டது அப்படி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், particular equilibrium and general equilibrium. தனி சமநிலை அல்லது பகுதி சமநிலை மற்றும் பொது சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் an equilibrium when it pertains to a single variable may be called particular equilibrium. அதாவது ஒரே ஒரு மாறியின் ஒரு பொருள் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை பகுதி சமநிலை அல்லது தனி சமநிலை என அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. தென் அடுத்த பேராகிராஃபு, an equilibrium and on the other hand when it relatives to numerous variables or even the economy as a whole may be called general equilibrium. பொது சமநிலை என்பது பொருளாதாரத்தின் செயல்படுகின்ற அனைத்து மாறிகளையும் கணக்கெடுத்தில் எடுத்து கொண்டு மொத்த பொருளாதாரத்தின் சமநிலை ஏற்படுவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு, இன்கம். இன்கம்னா வருமானம். அதாவது இன்கம் ரெப்ரசன்ட் த அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி or other returns either earned or the unearned, small or big, occurring over a period of time to an economic unit. Nominal income refers to the income expressed in terms of money. It is termed as the money income. அதாவது வருமானம் என்பது ஒரு பொருளாதார அலகால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டப்பட்டதாகவோ அல்லது ஈட்டப்படாததாகவோ பணமாகவோ அல்லது பிற வகை சம்பாத்தியமாகவோ பெறுவதாகும். இது வந்து குறைவானதாகவும் இருக்கலாம் அல்லது அதிகமானதாகவும் இருக்கலாம். எனவும்
பெயரளவு வருமானம் என்பது பணமாக பெறக்கூடியவதை குறிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் இன்கம், உண்மையான வருமானம். ரியல் இன்கம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் goods that can be purchased when money as income. It is the purchased power of income which is based on the rate of inflation. உண்மை வருமானம் என்பது பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களின் அளவாகும். இது பணத்தின் வாங்கும் சக்தியாகும். இது பணவீக்க விகிதத்தை சார்ந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. லுக் அட் த டயக்ராம். அதாவது சமநிலை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் யூக்லிபிரியத்தில் ஃபஸ்ட்டு 0 to y இருக்கிறது என்னென்னா ப்ரைஸ், விலை. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுன்றது அங்காடி நிலை. கீழே குவான்டிட்டி, டிமாண்டட் அண்ட் சப்ளைடு அப்படின்றாங்க. அதாவது 0லேருந்து எக்ஸ் இருக்கக்கூடியது என்னென்னா தேவை மற்றும் அளிப்பின் அளவு அப்படின்றாங்க. அப்போ எஸ்ன்றது என்னென்னா சப்ளை, டின்றது எஸ்ன்றது ரெட் லைனில் இருக்கிறது சப்ளை. அப்போ டி ப்ளூ கலரில், அதாவது இந்த டார்க் லைனில் இருக்கிறது என்னென்னா டின்றது என்னென்னா டிமாண்ட். தென் நெக்ஸ்ட் டாபிக், எக்கனாமிக் அண்ட் இட்ஸ் மெத்தட், ஃபேக்ட்ஸ், தியரிஸ் அண்ட் லாஸ். அதாவது வருமானம், இதில் பொருளியல் முறை, கூறுகள், கோட்பாடுகள் மற்றும் அதனுடைய விதிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டிடக்ஷன் அண்டு இண்டக்ஷன். லைக் எனி அதர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆல்சோ as its law or the generalization. This law govern the activities in the various divisions of economics such as consumption, production, exchange and distribution. The logical process of the arriving at a law or generalization in a science is called its method. அதாவது உற்பத்தி, பொருளியல் ஆய்வு முறைகள், பகுத்தாய்வு மற்றும் பகுத்தாய்வு முறைகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பகுத்தாய்வு முறைகளும் மற்றும் தொகுத்தாய்வு அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற அறிவியலை போன்று பொருளியல் அதற்குரிய விதிகளை கொண்டுள்ளது. இந்த விதிகளை உற்பத்தி, பரிமாற்றத்தின் மற்றும் பகிர்வு ஆகியவற்றோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கீழே தர்க்க ரீதியாக ஒரு விதியை அடைவதும் அல்லது அறிவியல் ரீதியாக பொதுவுடைமைப்படுத்துவதும் ஆய்வு முறை எனப்படும். பொருளியல் இரு வகையாக ஆய்வு முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றாங்க. 2 வகையானது இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே டெடக்டிவ் விஸ் இண்டக்டிவ் அப்படின்றாங்க. டெடக்டிவ் அண்டு இண்டக்டிவ், அதாவது பகுத்தாய்வு கோட்பாடு, தொகுத்தாய்வு கோட்பாடு, தியரி, அதுக்கப்புறம் ஹைப்போதிசிஸ், அப்சர்வேஷன், கன்சர்வேஷன் அப்படின்றாங்க. அதாவது அனுமானம், உற்றுநோக்கல், உறுதிப்படுத்துதல். அப்சர்வேஷன், பேட்டர்ன் அண்ட் டென்டேட்டிவ் ஹைப்போதிசிஸ். லாஸ்ட் தியரி. அப்சர்வேஷனை உற்றுநோக்கல், பேட்டர்னா அமைப்பு முறை, உத்தேச அனுமானம். டென்டேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னு உத்தேச அனுமானம். லாஸ்ட் தொகுத்தாய்வு கோட்பாடு அப்படி சொல்கிறாங்க. இது பகுத்தாய்வு கோட்பாடு, அது தொகுத்தாய்வு கோட்பாடு. கீழே டெடக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனலைசஸ், அதாவது டெடக்டிவ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பொருளியல் பகுத்தாய்வு முறை. It is also named as the analytical or the abstract method. It consists in deriving conclusions from the general truths. அதாவது பகுத்தாய்வு முறை, பகுத்தறியும் முறை என்றும் கருத்தியலான முறை என்றும் கூறுவதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் சில பொருளியல் அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நிறைய முறைக்கு
பொருளியல் ஆய்வு முறை பெரிதும் பயன்படுகிறது. இந்த அதாவது அவர் யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ரிகார்டோ அண்டு சீனியர், ஜேஎஸ் மில், மால்தூஸ், மார்ஷல், பிகு applied the deductive method in their the economic investigation. இதில் வந்து புகழ்பெற்ற தொன்மை மற்றும் புதிய தொன்மை பொருளியல் அறிஞர்களான ரிகார்டோ, சீனியர்ஸ், ஜேஎஸ் மில்ஸ், மால்தஸ், மார்ஷல், பிகு ஆகியோர் தமது பொருளியல் ஆய்வில் இம்முறை வந்து பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் டெடக்டிவ் மெத்தட்ஸ். பகுத்தாய்வு முறையினுடைய படிகள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத 4 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பகுத்தாய்வில். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டெப்பில் த அனலிஸ்டிக் மஸ்ட் have a clear and precise idea of the problem to be inquired into. எந்த பிரச்சனையை ஆராய்கிறோம் என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டெப்ஸு த அனலைசிஸ் கிளியர்லி டிஃபைன் த technical terms used in the analysis. Further assumption of the theory are to be precise. ஆய்வில் வந்து பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப கருத்துக்களை தெளிவாக ஆய்வாளர்கள் வந்து வரையறுக்க வேண்டும். மேலும் கோட்பாட்டின் எடுகோள்கள் சுருக்கமாக கூறப்பட வேண்டும் அப்படின்றாங்க. மூன்றாவது வந்து deduce hypothesis from the assumption taken. அனுமானங்கள், அசம்ஷன்னா அதாவது அனுமானங்களின் வாயிலாக கருதுகோள்களை ஹைப்போதிசிஸ் உருவாக்க வேண்டும் அப்படின்றாங்க. கருதுகோள்களை உருவாக்க வேண்டும் அப்படின்றது. நான்காவது வந்து ஸ்டெப்ஸ் 4 ஹைப்போதிசிஸ் ஷுட் பி வெரிஃபைட் through the direct observation of the events in the real world and through the statistical method. Example, on there exists and inverse the relationship between price and quantity demanded of a good. அதாவது கருதுகோள்கள் யதார்த்த உலகில் உடனடி உற்றுநோக்கல் மூலமாகவும் புள்ளியியல் ஆய்வு முறைகள் மூலமாகவும் சரிபார்க்கப்பட வேண்டும். உதாரணம், ஒரு பண்டத்தின் விலைக்கு அப்பண்டம் தேவைப்படும் அளவிற்கும் தலைகீழாக உறவு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனலைசிஸ். அதாவது பொருளியல் ஃபஸ்ட்டு வந்து பகுத்தாய்வு முறைன்னு பார்த்தோம். இப்போ வந்து தொகுத்தாய்வு முறையை வந்து பார்க்குறோம். இண்டக்டிவ் மெத்தட் ஆல்சோ கால்டு த empirical method is adopted by the historical school of economists. தொகுத்தாய்வு முறை செயலி முறை என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை வரலாற்று பள்ளியில் சேர்ந்த பொருளியல் அறிஞர்கள் பின்பற்றுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எக்கனாமிக் ஜெனரலைசேஷன் ஆர் த derived in this method on the basis of, அதாவது கீழ்காணும் முறைகளின் அடிப்படையில் பொருளியல் பொதுமைகள் பெறப்படுகின்றன அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்றாங்க. ரெண்டாவது அப்சர்வேஷன்ன்றாங்க. மூணாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படின்றாங்க. பரிசோதனைகள், உற்றுநோக்குதல், புள்ளியியல் முறைகள், இதெல்லாம் வந்து இதில் தொகுத்தாய்வு முறையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பொருளியல். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேட்டா ஆர் கலெக்டட் அபவுட் த சர்டைன் எக்கனாமிக் phenomenon. These are the systematically arranged and the general conclusion are drawn from them. முதல்ல கொடுத்த ஸ்டெப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ஒரு குறிப்பிட்ட பொருளாதார நிகழ்வுகளை பற்றி புள்ளி விவரங்களை சேகரித்து அவைகளை முறையாக ஒழுங்குபடுத்தி அவற்றிலிருந்து பொது முடிவுக்கு வருவதாகும் அப்படின்றாங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு பை அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன் ஆர் த
ஈஸிலி ட்ரான். விவரங்களை உற்று நோக்குவது மூலம் முடிவுக்கு வருவது எளிது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. மூன்றாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை த அப்சர்விங் த டேட்டா கன்க்ளூஷன்ஸ் ஆர் த ஈஸிலி ட்ரான். அதாவது விவரங்களை பொதுமைப்படுத்தி உற்றுநோக்கல்கள் உருவாக்குதல் அப்படின்றாங்க. நான்காவது வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஹைப்போதிசஸ், எக்ஸாம்பிள் ஏஞ்சல் இஸ் லா. உற்றுநோக்கலை சரிபார்த்தல். நான்காவது படி ஸ்டெப்பு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து உற்றுநோக்கலை சரிபார்த்தல் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஏங்கலின் விதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். டுமாரோ we will meet next topic. Thank you.